Hello friends, welcome to Benita's Food Book. இந்த வீடியோல தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மீனை க்ளீன் செய்து எடுத்துக்கோங்க. மண்சட்டி சூடானதும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் செய்து எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் செய்த 2 பச்சை மிளகாயையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினாலே போதும். 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். 2 தக்காளி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஃபிஷ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதிக்கட்டும். இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. மீனை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். மீன் குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இதை லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் நல்லா வெந்துடுச்சு. இதில் கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பெனிட்டாஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.